எதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க? கஞ்சி மாவு பண்ணுறோம். கஞ்சி மாவுக்கு வறுக்கிறது. அதுக்கு வந்து இது புழுங்கரிசி. அது வந்து என்ன ரெட்டு புழுங்கரிசி? சிகப்பு புழுங்கரிசி. அதுக்கப்புறம் இது ராகி, கோதுமை, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பாதாம், ஜவ்வரிசி, ஏலக்காய், அப்புறம் சோளம், அப்புறம் சோயா, இது வந்து கொண்டக்கடலை, மக்காசோளம்னு சொல்லிட்டு பெரிய சோளம். 12 ஐட்டம் 16 ஐட்டம் வச்சு எல்லாத்தையுமே எண்ணெய் விடாமல் நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் அதை மிஷினில் நல்லா நைஸ் மாவாக அரைச்சி கஞ்சி போடணும். அரைச்ச மாவு அரைச்சா மிஷினில் தான் அரைக்கணும். இது போல் நைஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது 4 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை காய்ச்சணும். அதுக்கப்புறம் பால் நிறைய விட்டு சர்க்கரை போட்டு கஞ்சிக்கு எடுத்துக்கிறது. எது ஜாஸ்தியாக போட்டிருக்கீங்க? அரிசியும் கோதுமையும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். மற்றது எல்லாம் கொஞ்சம் அது போட்ட அளவில் பாதி பாதி போட்டு எல்லாமே சேர்த்து ஒன்றா தனியாக வறுக்கணும். இதெல்லாம் பாதி பாதி போட்டிருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கீங்க. கொண்டக்கடலை, சோளம், இந்த தனியா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். எண்ணெய் விடாமல் இருக்கிறீங்க. இதனால 3 மாதம் கூட வச்சுக்கலாம் இல்லையா? 6 மாதம் கூட வச்சுக்கலாம். எல்லாமே எண்ணெய் விடாமல் வறுக்கிறதுனால நல்லா வறுத்துட்டு நைஸாக மிஷினில் பிரித்து வச்சுக்கணும். 4 மாதம் 5 மாதம்லாம் கூட வச்சுக்கலாம். இது முந்திரி பருப்பு வேணா போட்டுக்கலாம் இல்லை? இப்போ பாதாம் மட்டும் எடுத்து பாதாம் மட்டும்தான் போட்டுக்கோம். முந்திரி தேவைன்னா போட்டுக்கலாம். பாதாமில் கொலஸ்ட்ரால் இல்லாதனால எடுத்துக்கலாம். வேணா வந்துருக்கலாம். இது வந்து ரெட்டு புழுங்கரிசி. அது சிறப்பரிசி. இது கோதுமை வந்து சம்பா கோதுமை, ராகி, வேர்க்கடலை, பாதாம், சோளம், சோயா, கொண்டக்கடலை கூட வெள்ளைக்கடலை, சிவப்பு கடலை ரெண்டுமே போடலாம். இது வந்து சோளம், பெரிய சோளம். இது பொட்டுக்கடலை. இது வறுத்துட்டீங்க இல்லையா? பொட்டுக்கடலை சிவப்பாக வறுத்துருக்கீங்க. இப்போ இது வேர்க்கடலை, அதுவும் நல்லா சிவப்பாக இருக்குங்க. வறுக்கணும். ராகி, கோதுமை, அரிசி வந்து ஜாஸ்தியாக எடுத்துருக்கீங்க. கம்மியாக வந்து அதுக்கு பாதி வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம் எடுத்துருக்கீங்க. அதுக்கு பாதி எடுத்துருக்கீங்க. அதுக்கும் பாதி வந்து பொட்டுக்கடலை, இது ஜவ்வரிசி, சோயா, மக்காச்சோளமா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்படியே போடலாம் இல்லை? அப்படியே அரைச்சிடலாம். பாதாம் நல்லா வறுக்கணுமா? சோயா ஆயிடுச்சா? சோளத்தில் 2 இருக்குது. பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. அரிசி போடுறேன். ஜவ்வரிசியா? வரும். வறுத்துட்டு கொண்டக்கடலை. இப்போ என்ன போட்டிருக்கீங்க? சோளம், பெரிய சோளம். இப்போ எல்லாமே நல்லா வறுக்கணும் இல்லையா? நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்தா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு ஒரு 3 மாதம் வச்சுக்கிறதுக்கு நிறைய போட்டு அடிக்கடி நம்மளுக்கு வறுத்து மிஷினுக்கு போய் செய்ய முடியாது. அதனால் ஜாஸ்தியாகவே வறுத்து 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம். எல்லாமே பொறுமையாக நல்லா வறுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இது நல்லா பொரியுது. அப்படியே இந்த மாதிரி இப்போ சோளம், பெரிய சோளம் தான் ரொம்ப பொரியும். அப்படி பொரியிற போது ஒரு அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இது ஒரு லேசாக ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா வெளியிலலாம் பறக்காமல் இருக்கும். ஸோ அப்படி பொரியுமா அது? ஆமாம். இந்த சோளம் மட்டும் பொரி மாதிரி வரும். அந்த இரும்பு சட்டியோட சூடு பட்டதுக்கப்புறம் அப்படி பொரியும். அப்போ இது கருகிராமல் இருக்கிறதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கணும். இப்படி சோளமாக இருந்தது ஃபுல்லாக பொரியாக வந்துருக்குல்ல, இப்படி வரும். இல்லாட்டா வெளியிலலாம் தெரிக்கும் நிறையா. ஆயிடுச்சா? இதுவும் வறுக்கிற போது வெடிக்கிறது நல்லா பொரிஞ்சு வறுக்கணும். இது வந்து சம்பா கோதுமை, இது சாதா கோதுமை. இது அது கிடைக்கலன்னா இது மட்டும் கூட போட்டுக்கலாம். இல்லை 2ம் இருந்ததுன்னா 2 கூட போட்டுக்கலாம். அது சம்பா கோதுமை அல்வாக்கு எடுத்துக்குவா. இதில் தான் பால் எடுத்து அல்வா பண்ணுவாள் சம்பா கோதுமையில். இது கிடச்சிதுன்னா இது அது 2மே போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த கோதுமை மட்டும், இது சாதா கோதுமை, நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பண்ணுற கோதுமை, இது மட்டும் கூட போதும். கிடச்சா இது போடலாம்.
ஒரு ரெண்டுலேயே நல்லா வறுக்கிற போது அந்த மாதிரி பொரிஞ்சு வர மாதிரி வெடிக்கும். நல்லாவே வறுக்கணும் எல்லாமே. அரிசி போட்டிருக்கேன். இது என்னது புழுங்கரிசியில் சிவப்பு கலர் ரெட் அரிசி. இந்த அரிசி தான் போடணும் இல்லையா? இது ரொம்ப இந்த இட்லிக்கெல்லாம் போடுற மாதிரி வெள்ளையாக இல்லாமல் இருந்ததுன்னா இது நல்லா சத்துள்ள அரிசி. அதுக்காக இதை நம்ம எப்படியும் வறுத்துக்கு மாவு தானே பண்ண போகிறோம். அதனால் இந்த அரிசியே போடலாம். சிகப்பரிசி. அரிசி கூட வறுக்கிற போது இந்த மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு. பொரி மாதிரி நல்லா பொரியணும் இல்லையா? ராகி போட்டிருக்கேன். ராகி போட்டு புழுங்கரிசியும் சிவப்பரிசியும் வறுத்து கொட்டியாச்சு. இப்போ ராகி வறுக்கிறோம். அப்போ லாஸ்ட்டில் ஏலக்காயும் வறுத்துட்டு அதோட கலக்குறோம். சீக்கிரமாகவே வறுக்குது. நல்லா ராகி நல்லா வறுத்துட்டா. ஏலக்காய் லாஸ்ட்டாக போட்டிங்களா? ஏலக்காயும் வறுத்துட்டு இப்போ அதோட கொட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வரணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோம். கலந்து மிஷினில் அரைச்சி வச்சுனோம் இல்லையா? மிஷினில் அரைச்சிட்டு கஞ்சி போடுறது செஞ்சு காமிக்கிறோம். அப்படி காமிக்கிறீங்களா? எல்லாம் வறுத்துட்டீங்க. வறுத்து மிஷினில் அரைக்கணும். வறுத்து நான் ஒன்றா கலந்துடுவேன். அப்படி கலக்கிட்டு மிஷினில் நல்லா நைஸ் மாவாக அரைச்சின்னு வரணும். அரைச்சின்னு வந்துட்டு கஞ்சி போடுறத சேர்த்து காமிக்கிறோம். நேற்று அரைச்சா கஞ்சி போட போகிறீங்களா? ஆமாம். கஞ்சி மாவுக்கு என்னென்ன வறுக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 12 பொருள் 14 பொருள் போடலாம். அதோட மாவு அதை எல்லாமே எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் திரிச்சிருக்கோம். இது கஞ்சி மாவு. நம்ம இது 1 கிலோ புழுங்கரிசி 1 கிலோ கோதுமை போக பாக்கி எல்லா சாமானும் 6.5 கிலோ போட்டு வறுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஃபுல்லாக. ஏன்னா எப்போதும் நம்மளுக்கு அப்பப்போ வறுக்கிறது மிஷின் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி இப்படி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கஞ்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக டிஃபன் இல்லாமல் வெறும் கஞ்சி போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் இது வந்து நல்ல மத்தியானம் 1 மணி நேரம் 1 மணி வரலும் கூட பசி தாங்கும். 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதில் இந்த பெரிய ஸ்பூன்னால் டேபிள் ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் மாவு போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் வறுத்த மாவுங்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டியாகிடும். இது கெட்டியானதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம். இது வந்து பால் சர்க்கரை வெல்லம் 2-3 எடுத்து வச்சுருக்கீங்க. சர்க்கரை வேணால் சர்க்கரை, வெல்லம் வேணால் வெல்லம் போட்டுக்கலாமா? சர்க்கரை பிடிக்கலன்னா கூட சர்க்கரை இருந்தால் கூட இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இப்படி பொடியாகவே தட்டி வச்சுக்கலாம். வெல்லம் போட்டு கூட சாப்பிடலாம். இது பால் எடுத்து வச்சுருக்கீங்களா? இது கொஞ்சம் கெட்டியானோடனே வறுத்த மாவுங்கிறதுனால சீக்கிரம் கெட்டி ஆகிடும். இது ஆனதுக்கப்புறம் பால் 2 டம்ளர் பால் விட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். சர்க்கரை வேணுங்கிறவா சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லைன்னா வெல்லம் பொடி பண்ண வெல்லம் பிடிச்சிட்டு அது கூட போட்டுக்கலாம். சர்க்கரை வேண்டாம்னா வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து குழந்தைக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சின்ன குழந்தைகளுக்கு நம்ம செர்லாக்கெல்லாம் ஊட்டுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே கிண்டிக்கணும். கெட்டியாக கிண்டிட்டு ஸ்பூனில் வச்சு ஊட்டி விடலாம். 1 வயசு குழந்தையிலேருந்து 2-3 சாதம் ஊட்ட பழக்கம் பண்ணுற வரலும் கூட இது கொடுக்கலாம் ஒரு டைம். இது எப்படி கெட்டியாக கூழ் மாரி காய்ச்சிக்கணுமா? நம்ம நெஸ்டம் செர்லாக்கெல்லாம் கெட்டியாக நம்ம கிண்டுறோம்ல அதே மாதிரி கொஞ்சமாக செமி லிக்விட் ஸ்பூனில் கொடுக்குற மாதிரி ஊட்டி விடுற மாதிரி அது பண்ணிட்டா கூட கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? நல்லது. ஆனால் குழந்தைகளுக்குங்கிற போது நம்ம இதில் நேற்று வறுத்து சாமான்லாம் காமிக்கிற போது முந்திரி போடலை. பாதாம் மற்ற பொருள் எல்லாமே போட்டோம். சின்ன குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை இருக்குன்னா முந்திரியும் வறுத்து அதோட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதே போல் 2 ஸ்பூன் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிண்டிட்டு அப்புறம் பாலும் விட்டு சின்ன குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் கெட்டியாக கிண்டிட்டு இந்த குழந்தை கொடுக்கும்போது இந்த கிண்டுற போதே சர்க்கரை போட்டுடணும் இல்லையா? நம்ம சாப்பிட்றாங்க. குழந்தைகளுக்கும் கூட வெல்லம் வந்து அயன் சத்து இருக்கிறதுனால வெல்லம் போட்டும் கொடுக்கலாம், சர்க்கரை போட்டும் கொடுக்கலாம். ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இது வறுத்த மாவுங்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி விட்டு 2 ஸ்பூன் மாவு போட்டு கிண்டுறோம். இது கெட்டியான உடனே இப்போ இதில் பால் விடும். அது குழந்தைக்கு எடுத்து காமிங்க. ஆனால் கொஞ்சம் எடுத்து எப்படி வைக்கணும் குழந்தைக்கு காய்க்கிறது. குழந்தைக்கு இந்த மாதிரி கெட்டியாக இப்போ 1 டம்ளர் 2 ஸ்பூனுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். இதை விட தண்ணி கூட கொஞ்சம் குறைச்சி விட்டுண்டு இப்படி ஆறினோடனே இன்னும் இது கூட கெட்டியாகும். அப்போ இது ஸ்பூன்லாம் எடுத்து குழந்தைக்கு ஊட்டி விடலாம். சின்ன 1 வயசுலேருந்து எப்போ நீங்கள் சாதம் ஊட்டுறீங்களோ சாதம் ஊட்டுற வரலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதே கொடுக்கலாம்.
இப்போ வந்து பெரியவா நம்ம பெரியவா சாப்பிட்றதுன்னா நம்ம டிஃபன் சாப்பிட்டா எப்படியும் ஒரு 4 இட்லி 3 தோசை அப்படி சாப்பிட்றோம்ல, அது மாதிரி இது கூட 3 டம்ளர் சாப்பிட்லாம். அப்போ 1 டம்ளர் தண்ணி விட்ருக்கோம், 2 டம்ளர் பால் விட்டுக்குங்க, விட்டு இது போல் சாப்பிட்லாம். வெல்லம் போடுவா? வெல்லம் போடுறேன். நாங்கள் சர்க்கரை போடல, வெல்லம் போடுறேன். சப்போஸ் பால் சர்க்கரை பிடிக்காதோ என்ன பண்ணலாம்? மோர் விட்டு சாப்பிட்லாம். மோர் நல்லா இப்போ சுகர் இருக்கிறதுனால சுகர் மாத்திரை போட்டுக்கிறோமா, அதனால சுகர் இல்லாமல் இந்த மாதிரி கிண்டிட்டு அதில் லைட்டாக. இது மோர் எடுத்து வச்சுருக்கீங்களா? மோரை கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கீங்களா? கடைஞ்ச மோர். இதில் வந்து இஞ்சி பேஸ்ட்டு, உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு வெறும் சும்மா சாப்பிட்றதுக்காக வச்சுருக்குறோம். இதே போல் இந்த மாவை லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கிண்டிட்டு இது மோர் விட்டு சாப்பிட்லாம். இப்போ மோர் விட்டு சாப்பிட்லாம், பால் விட்டு சாப்பிட்லாம். பால் விட்டால் சர்க்கரை போட்டு சாப்பிட்ணும். சர்க்கரை சுகர் மாத்திரை போட்டுக்கிறோம், சர்க்கரை கூடாது அப்படின்னா உப்பு போட்டும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் இல்லையா?